ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் டாக்டர் பிரதீப், லண்டனில் பீடியாட்ரிஷனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு நிறைய மதர்ஸ்க்கு இருக்கக்கூடிய காமன் கம்ப்ளைண்ட். டாக்டர், என்னோட குழந்தைக்கு ஆஸ்மா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். அடிக்கடி வீசிங் எபிசோட்ஸோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டுருக்கோம். இதுவே 3வது வாட்டி 4வது வாட்டி வந்துட்டோம் அப்படிங்கிறது. குழந்தைக்கு ஆஸ்மா இருக்காங்கிறது தான் நிறைய பேரண்ட்ஸோட டவுட். ஏன்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி வீசிங் எபிசோட்ஸ் வந்துருக்கு. அதான் அவங்களோட கொஷின். இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, 5 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க நிறைய வீசிங் அடிக்கடியாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அதெல்லாம் ஆஸ்மாவாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இன்ஃபேக்ட் முக்கால்வாசி ஒரு 80% வந்து ஆஸ்மாவே கிடையாது. அதுக்கு ஒரு தனி டெர்மினாலஜி இருக்குது. அது பேர் ப்ரீ ஸ்கூல் வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரீ ஸ்கூல் வீஸ் அப்படின்னா பேர்லேயே இருக்கு பாருங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள ஏஜ் குரூப்பில் தான் இந்த சில்ட்ரனுக்கு வீசிங் எபிசோட்ஸோட வருவாங்க. ஸோ 5 to 6 இயர்ஸில் இந்த வீசிங் எபிசோட்ஸ் எல்லாம் கம்மியாகி அதோட ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு முன்னாடி அடிக்கடி வந்துட்டு இருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸோட இது மோஸ்ட்லி ஸ்டாப் ஆகிடும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, வைரல் இன்டியூஸ்ட் வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரீ ஸ்கூல் வீஸ் காமனாக யூஸ் பண்ணுற டேர்மு. இப்போ எப்படி இது ஸ்டாப் ஆகுது அதிலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு காரணம் இருக்கும், இதுக்கு ஒரு கிளியர் கட் ரீசன் இருக்கும், ட்ரிகர் இருக்கும். அதுதான் இந்த மாதிரிப்பட்ட ஒரு எபிசோட உண்டு பண்ணும், வீசிங் எபிசோட உண்டு பண்ணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வைரஸஸ் லைக் ரெஸ்பிரேட்டரி சின்ஷியல் வைரஸ், இல்லைன்னா ரைனோ வைரஸ், இல்லை அடினோ வைரஸ், இதெல்லாம் வந்து காமனாட்டு வீசிங் எபிசோட்ஸை ட்ரிகர் பண்ணிவிடும். சில்ட்ரனுக்கு பொறுத்த வரைக்கும் லெஸ் தேன் 5 இயர்ஸில் ஏர்வே ரொம்ப நேரவாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுனாலே தே வில் டெவலப் வீஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் ப்ரீ ஸ்கூல் வீஸ். இது ஆஸ்மாவே கிடையாது. இதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஆஸ்மானா என்ன? அப்போ ஆஸ்மாக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? இது எப்போ நீங்கள் இது ஆஸ்மான்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சைல்டுஹுட் ஆஸ்மா அப்படிங்கிறதுக்கு முக்கியமான சிம்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நைட்டில் தான் அந்த காஃப் அதிகமாக இருக்கும். நைட்டில் காஃபும் நைட்டில் வீசிங்கும் அதிகமாக இருக்கும். இது ஒரு முக்கியமான சிம்டம். அப்புறம் இன்னொன்று, எக்ஸசைஸ் பண்ணிங்கனாலும் சரி, ஓடி ஆடி ரொம்ப விளையாண்டாலும் சரி, வீசிங் மாதிரி வரும் குழந்தைங்களுக்கு. திஸ் இஸ் ஆல்சோ ஹைலி சிக்னிஃபிகண்ட் ஆஃப் சைல்டுஹுட் ஆஸ்மா. இது ப்ரீ ஸ்கூல் வீஸ் கிடையாது, இது ஆஸ்மா. நைட் டைம் சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கிறது, ப்ளஸ் குழந்தை ஓடி ஆடி விளையாண்டுட்டு வரும்போது வீசிங் எபிசோட் வர்றது வந்து மோர் இன் ஃபேவர் ஆஃப் சைல்டுஹுட் ஆஸ்மா. ஓகே, இது தெரிஞ்சுங்க. அடுத்தது, ஒவ்வொரு வாட்டியும் வீசிங் வரும்போது எனக்கு காஃபு, கோல்டு, கொஞ்சம் ஃபீவர்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் வீசிங் வருதா, இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு வீசிங் குழந்தைக்கு வருதா அப்படிங்கிறத பாருங்கள். ஏதாவது காஃப், கோல்டு, லைட்டாக ஃபீவர், அதை ஒட்டி அப்படியே வீசிங் வருதுன்னா அது ப்ரீ ஸ்கூல் வீஸ். வைரல் இன்டியூஸ்ட் வீஸ் பேரில் இருக்குது பார்த்தீங்களா, வைரல் இன்டியூஸ்ட் வீஸ். இந்த நான் சொன்ன வைரஸ் கிருமிகள்னால வரக்கூடிய வீசிங். ஸோ அது வந்து ப்ரீ ஸ்கூல் வீஸ், அது ஆஸ்மா கிடையாது. அதை ஞாபகம் வச்சுங்க. காஃப், கோல்டு, ஃபீவரை ஒட்டி வரக்கூடிய வீசிங். இன்னொன்று வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மதர் வந்து ப்ரெக்னன்சி டைமில் ஸ்மோக் பண்ணக்கூடாது. அது வந்து குழந்தைங்கள ரொம்ப பாதிக்கும். த சைல்டு கேன் ஹேவ் வீசிங் ஃபார் அ லாங் டைம். குழந்தைங்களுக்கு அது வீசிங் உண்டு பண்ணும். ப்ரீ ஸ்கூல் வீஸாட்டு மாறும். 5 இயர்ஸ் வரைக்கும் குழந்தைங்களுக்கு அடிக்கடி வீசிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது. யூகேல இது ஒரு ப்ராப்ளம். நிறைய மதர்ஸ் வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க. விமன் இன் ஜென்ரல் வந்து ஜாஸ்தி ஸ்மோக் பண்ணுறதை பார்க்க முடியும் இங்கே. ஸோ தட் இஸ் அன் இஷ்யூ. போஸ்ட்நேட்டல் பீரியட்லேயும் ஸ்மோக் பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி பேபி வந்து ப்ரீமெச்சூராக இருக்குன்னா கண்டிப்பாக ஸ்மோக்கே பண்ணக்கூடாது. இட் கேன் காஸ் சடன் இன்ஃபன்ட் டெத் சிண்ட்ரோம். சிட்ஸ் வந்து வெரி ஹை வென் தேர் இஸ் அ மதர் ஹூ இஸ் ஸ்மோக்கிங் அட் ஹோம். ஸோ வந்து இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வரும்போது இதெல்லாம் வந்து என்ஷூர் பண்ணுவாங்க. இப்படி யாரும் இல்லைங்கிறத உறுதிப்படுத்துவாங்க இங்கே இன்ஸ்பெக்ட். ஏன்னா இங்கே ப்ரிவலன்ஸ் அதிகம், அதனால தான் இதெல்லாம் செக் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம ஊரில் அது அவ்வளோ காமன் கிடையாது, ரொம்ப ரேர். இதுக்கப்புறம் பேபி ப்ரீமெச்சூராக பிறந்திருக்குன்னு வச்சுங்க, ரொம்ப ப்ரீமெச்சூர் பேபியாக இருக்குது, ரொம்ப நாள் வந்து ஐசியூவில் வெண்டிலேட்டர்லாம் இருந்துச்சு, க்ரோனிக் லங் டிசீஸ் டெவலப் ஆச்சு, ப்ராங்கோபல்மனரி டிஸ்ப்ளேசியாலாம் டெவலப் ஆச்சுன்னா அந்த சைல்டுக்கு உங்களுக்கு லாங் டேர்ம் ஆஸ்மா ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் ப்ரீ ஸ்கூல் வீஸ் கிடையாது. they can develop into full blown asthma. அப்புறம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் வீசிங்.
ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் அட்டோபி, அலர்ஜி, வீட்டில் எல்லாரும் நிறைய பேருக்கு ஆஸ்மா இருக்குது அப்படின்னா குழந்தைக்கும் அது ஆஸ்மா வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் குழந்தைக்கே இப்போ வேற அலர்ஜிஸ் இருக்கும், லைக் எக்ஸிமா, ஹே ஃபீவர். இங்கே பார்த்தீங்கன்னா ஹே ஃபீவர் காமன், அது ஒரு போலன்னால வரக்கூடிய பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து டஸ்ட் மைட்டு, அலர்ஜி பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா எக்ஸிமா, அலர்ஜி எல்லாம் வந்து குழந்தைக்கு ரொம்ப நிறைய இருக்குது சின்ன வயசுலேயே. அப்படின்னா அவங்களுக்கு இந்த ப்ரீ ஸ்கூல் வீஸ் வந்து ஆஸ்மாவா, சைல்டுஹுட் ஆஸ்மாவாக மாறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சைல்டுஹுட் ஆஸ்மானா உங்களுக்கு லாங் டேர்ம் மெடிகேஷன்ஸ் நிறைய தேவைப்படும்னு அர்த்தம். ரொம்ப நாளுக்கு நீங்கள் மெடிசன் எடுக்கணும். அது ப்ரீ ஸ்கூல் வீஸ்னால் அப்படி கிடையாது. அந்தந்த டைமில் நீங்கள் அந்த வீசிங் எபிசோடை மேனேஜ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஃபர்தராக எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவை கிடையாது. அவ்வளோதான், முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். நான் சொல்கிற முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. நைட் டைம் ஆன்செட் ஆஃப் சிம்டம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் இன்டியூஸ் வீசிங் மோர் இன் ஃபேவர் ஆஃப் ஆஸ்மா, சைல்டுஹுட் ஆஸ்மா. ஓகே, இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. See you guys in another video. Bye bye.